நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்எல்சி அது வந்து பூமியில் அடியில் உள்ள நிலக்கரியிலேருந்து எப்படி மின்சாரம் தயாரிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சது அது நம்ம ஊரில். இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே நிலக்கரி சுரங்கங்கள் இதே மாதிரி ஜார்க்கண்ட்லேயும் அதே மாதிரி நிறையா இருக்கும். இந்த நிலக்கரி சுரங்கத்தில் உள்ள வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா முகமெல்லாம் கருப்பாக இருக்கும். என்ன அந்த எல்லாம் வெளியே வர்றாங்க சாயந்தரத்தில் ப்ரேயர் மீட்டிங் அவங்களுடைய முகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணீர் வடிஞ்சு அந்த வடு அப்படியே இருக்குமா. அந்த கருப்பு முகங்களில் அந்த அந்த கண்ணீர் வழிந்த அந்த அந்த அடையாளம் அப்படியே இருக்கும். ஒரு 13 வயசு பையன் நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே வேலை செய்கிற பையன் எத்தனையோ மணி நேரம் 12 மணி நேரம் 16 மணி நேரம் அதுக்கப்புறம் வெளியே வந்து 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்து வீட்டில் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான். நான் பைபிள் படிப்பான். எப்பொழுதும் ஒரு பைபிள் ஒரு நியூ டெஸ்டமென்ட் பாக்கெட்டில் இருக்கும். அங்கே வேலை செய்வான், பக்கத்தில் எடுத்து ஒன்று படிப்பான். 13 வயசு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 13 வருஷம் அவன் ஜெபம் பண்ணுறான். 26 வயசு வரைக்கும். ஈவன் ராபர்ட்ஸ் 1903, 4, 5 வேல்ஸ் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுது. எழுப்புதலுக்கு கருவியாய் பயன்படுத்தின பாத்திரம் ஈவன் ராபர்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு வாலிபன், 26 வயசு வாலிபன். இந்த எழுப்புதலின் தாக்கம், வேல்ஸ் தேசத்தில் உள்ள எழுப்புதலின் தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. எங்கே வரைக்கும் எதிரொலிக்கணும்னா, நம்முடைய தேசத்தில் மகாராஷ்டிராவில் பண்டித ரமாபாய் அவங்களுடைய ஆசிரமம் அங்கே வரைக்கும் எதிரொலிக்குது. அந்த எழுப்புதலேருந்து புறப்பட்டு போனவங்க நிறைய பேர் வேல்ஸ் தேசத்தில். 26 வயசு வாலிபர். ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடக்குது, 1200 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா 3 மணி நேரம் அவர் வர்றாரு, 3 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்காரு. ஒரு வார்த்தை ஒன்றும் கிடையாது, தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு கெத்செமனி இருந்துச்சான். ஆண்டவர் அடித்து புளிஞ்சு போட்ட மாதிரி அப்படியே போட்டுரு, யாருமே கை வைக்க முடியல. 3 ஹவர்ஸ் கழித்து எழுந்திருக்கிறாரு. வித்தியாசமாக ஒரு வேற்று மனிதனாகவே இருந்தார். அவர் பேசும் பொழுது கர்த்தர் வல்லமையான காரியங்களை, ஈவன் ராபர்ட்ஸ் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், ஒரு பெரிய ஒரு அசைவு. அந்த நாட்களில் வில்லியம் பூத், சால்வேஷன் ஆர்மியை ஆரம்பித்த வில்லியம் பூத், அவருக்கு ரைட் ஹேண்டாக இருந்தவர் மேஜர் ரஸ்ஸல். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, லண்டனில் அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது, சால்வேஷன் ஆர்மி ரட்சணிய சேனையுடைய ஆஃபீஸ் இருக்குது. ஒரு வாரம் இவரை காணும், ரஸ்ஸலை காணும். 1 வீக் கழித்து வராரு. அப்போ கேட்குறாரு, ஜென்ரல் வில்லியம் பூத் கேட்குறாரு, என்ன மேஜர் எங்கே போயிட்டீங்க? நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா. பரலோகத்துக்கு போனீங்களா? சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, வேல்ஸில் ஒரு பெரிய எழுப்புதல், 26 வயசு ஒரு வாலிபன் தான், கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, கோர்ட்டு கச்சேரி இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு தேவ சமூகம், தேவ பிரசன்னம் அப்படியே வந்து அந்த ஊரை அப்படியே கிரிப் பண்ணியிருக்கு, அப்படி இறங்கி இருக்குது. பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி நானும் பார்க்கணுன்னு சொல்லி வில்லியம் பூத் அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு 26 வயசு வாலிபன். இன்றைக்கு வரைக்கும் எழுப்புதல், யார்கிட்ட எழுப்புதல்னு கேட்டாலும் உங்களுக்கு எந்தெந்த எழுப்புதல் பற்றி தெரியும்னு சொன்னால் ஓரளவுக்கு ஜெபிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈவன் ராபர்ட்ஸை பேசுவாங்க. ஒரு வாலிபனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்குது நம்முடைய வாலிபர்கள் மத்தியில். இன்னும் வாலிபர்கள் எழும்ப மாட்டாங்களா? ஒரு மனிதனை தேடிக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாலிபர்கள் மத்தியில் ஈவன் ராபர்ட்ஸ்களை தேடிக்கொண்டே அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். மிகப்பெரிய நம்ம இது வரைக்கும் வந்திருக்கிறோம், ஒரு எல்கை வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த மனுஷன் அழுதுகிட்டே இருப்பான், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். அதுதான் பெரிய ஒரு ரகசியம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.